மாணவர்களுக்கு வணக்கங்கள். அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு ஒரு ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் இருக்குது. அது என்ன சார்? என்சிஹெச்எம் ஜேடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் அது. அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி. இது உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாங்கிற இடத்துல இருக்குது. இதன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 94 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட், ஸ்டேட் ஸ்பான்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு 94 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் என்சிஹெச்எம் ஜேடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸை எழுதணும். இப்போ இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஐஹெச்எம் சென்னையில் ஐஹெச்எம்ங்கிற பேரில் இருக்குது, இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவிலே 2வது ரேங்க்கு, 94 இன்ஸ்டியூட்டில் 2வது ரேங்க்கு இந்த ஐஹெச்எம் சென்னை பை ஜிஹெச்ஆர்டிசி, குளோபல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர். இது வந்து 1963 லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து ஆரம்பித்து வச்சார். இதில் கொடுக்குற யூஜி கோர்சஸ் பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இருக்குது. அப்புறம் பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன், டிப்ளமோ இன் ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன், டிப்ளமோ இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. கிராஃப்ட்மேன்ஷிப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்டு பேட்டிசரி அண்டு ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ், பேர்டெண்டிங் இதெல்லாம் இருக்குது. பிஜி டிப்ளமோ கோர்சஸ் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், பிஜி டிப்ளமோ இன் அக்காமடேஷன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுட் சர்வீஸ், அதாவது பிஜி டிப்ளமோ இன் ஹோட்டல் கன்சல்டன்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க. பொதுவாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து இதில் ஒரு கோர்ஸ் சப்ஜெக்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது கிச்சன் டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபுட்டு எப்படி சமைக்கிறது, எப்படி வந்து கையில் அந்த க்ளவுஸ் போட்டுட்டு எப்படி வந்து காய்கறிகள்லாம் ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த நைஃப் எப்படி கையாளுறது, அதாவது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இது ஒரு கோர் சப்ஜெக்ட். அதாவது வாட்டர் சர்வீஸ், அந்த ஸ்பூன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபோர்க் எப்படி யூஸ் பண்ணுறது, இது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு ஃபுட்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அங்கே. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெஸ்ட்டை எப்படி வந்து வெல்கம் பண்ணலாம். அப்புறம் ரிசர்வேஷன், அந்த கெஸ்ட்டை வந்து எப்படி வெல்கம் பண்ணுறது, அப்புறம் ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ரூம் எப்படி ரிசர்வேஷன் பண்ணுறது, புக்கிங் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட். இது ஒரு கோர்ஸ் சப்ஜெக்டாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், இன்டீரியர் டிசைன், அப்புறம் வந்து பெட் மேக்கிங், அந்த பெட்டில் அந்த தலையணை உரை எப்படி வைக்கிறது, அந்த பெட்டு எப்படி அழகுப்படுத்துறது, அதிலே டவல் வைக்கும்போது அந்த டவர்லே எப்படி வந்து ஒரு ஆர்ச், ஒரு ஒரு கலைநயமாக அந்த டவலை ஒரு கேண்டில் போலையோ, ஒரு மக்கி போலையோ, இல்லை ஒரு கொக்கு மாதிரியோ, நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எப்படி செய்கிறது, அப்புறம் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்க ப்ளசண்ட்டாக எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறது, இதெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். அப்புறம் வர கெஸ்ட்டுக்கு தேவையான பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி டிபார்ட்மெண்ட், கேக் டிசைன், டோனட்ஸ், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம், இதெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான கோர்ஸ் சப்ஜெக்ட் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும், அதை வளர்த்து விடுவாங்க. அது இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணலாம், டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், எப்படி வந்து ஒரு மெனு கார்டு எப்படி ரெடி பண்ணுறது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அப்புறம் வர கெஸ்ட்டை வந்து எப்படி டூரிசம் கூப்பிட்டு போகலாம், இது எல்லாமே இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். அது இதோட ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரயில்வேஸில், ஏர்லைன்ஸில், ஸ்டார் ஹோட்டல்ஸில், டிடிடிசி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஐடிடிசி இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், கம்பெனி அட்மின் மேனேஜர், க்ரூஸ் லைன்ஸ்னால் கப்பல் நிறுவனம். இப்போ செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க. சில ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைமாக அவங்கள ஜாபுக்கும் அனுப்புவாங்க, கூடவே வந்து படிக்கவும் வைப்பாங்க. இந்த மாதிரி சில ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுப்பாங்க.
இங்கிலீஷ் நாலேஜை நல்லா வளர்த்து விடுவாங்க. கூடவே நீங்கள் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரையில் கூட பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிடிஹெச்எம் அப்படிங்கிறது இருக்குது. பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் அண்ட் டூரிசம் அப்படிங்கிறது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐஐபிடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாட்டண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இதில் முக்கியமாக இந்த என்சிஹெச் எம்சிடி அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இதோட டிகிரி கோர்சஸ் எல்லாம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் அகாடமிக் கொலாபரேஷன் வித் மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏவோட பைண்ட் ஆகிருக்கு. இங்கே பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது தியரி இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும். ஃபுட் ப்ரொடக்ஷனில் தியரி, ப்ராக்டிக்கல். அப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் அதில் தியரி, ப்ராக்டிக்கல். அதுக்கப்புறம் வந்து ரூம்ஸ் டிவிஷன் ஆப்ரேஷன்ஸ் தியரி, ப்ராக்டிக்கல். கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், யோகா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செமஸ்டரில் வரும். அப்புறம் இன்னொரு செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும், ப்ளஸ் ஹோட்டல் செக்யூரிட்டி, சஸ்டைனபிள் டூரிசம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக் டூரிசம் இதெல்லாம் வரும். கடைசியாக டேர்ம் மார்க்ஸை வந்து அவங்க எப்படி கம்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னா 40% இன்டர்னல் எவலுவேஷன் ஆகும், 60% வந்து என் செமஸ்டர் எக்ஸாமும் வைப்பாங்க. இதில் கிரேட் பார்த்தீங்கன்னா A+, A-, A+னா 9 பாயிண்ட், ஏனா 8 பாயிண்ட், A- 7 பாயிண்ட், B+, B-, B+னா 6 பாயிண்ட், Bனா 5 பாயிண்ட், B- 4 பாயிண்ட், C+, C-, அதாவது C+னா 3 பாயிண்ட், Cனா 2 பாயிண்ட், C- 1 பாயிண்ட், Fனா 0 பாயிண்ட். இந்த மாதிரி கிரேட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஓப்ராய் அந்த ஹோட்டல்ஸில் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஓப்ராய், தாஜ், ஐடிசி ஹோட்டல்ஸ், மேரியட், ஹில்டன் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஏர்லைன்ஸ், க்ரூஸ் லைன்ஸ் ஏற்கனவே சொன்னோம், இந்தியன் ரயில்வே, ட்ராவல் ஏஜென்சிஸ் இதிலெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐடிடிசின்னு இருக்குது, இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இதெல்லாம் வந்து இந்த வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா 2024 மார்ச் வாக்கில் வந்து இதோட கால் ஃபார் ஜென்ரல் மேனேஜருக்கு இப்போ கால் ஃபார் வந்திருந்தது. கிட்டத்தட்ட வந்து 40,000 1 lakh வரைக்கும் சேல்ரி. இப்போ நீங்கள் அதே மாதிரி குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் இதில் வந்து பணிபுரியலாம், இல்லை சொந்தமாக வைக்கலாம். க்ளவுட் கிச்சன் இங்கே இது பண்ணலாம். சில பேங்க், சினிமாஸ், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முக்கியமாக ஜென்ரல் மேனேஜர் அந்த ரேஞ்சுக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ரோட்டில் ஜென்ரல் மேனேஜர்லாம் போனால் மாதம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 lakhs 4 lakhs அந்த மாதிரி சாலரிஸ் வரும். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் செஃப், ஃபுட் அண்டு F&B மேனேஜர், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர், ரெவன்யூ மேனேஜர், டைரக்டர் ஆஃப் சேல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர், இன்டீரியர் டிசைன் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா. அப்புறம் லாண்ட்ரி மேனேஜர், ஃபுட் சேஃப்டி குவாலிட்டி மேனேஜர், டைரக்டர் ஆஃப் HR, லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், சேஃப்டி அண்ட் க்ரைம் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர், ஐடி கோஆர்டினேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த NCH MCT அப்படி JEEங்கிறது பேசிக்காக வந்து யாருன்னா NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st வீக்கில் இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் எக்ஸாம் வந்து மே லாஸ்ட் வீக். உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா www.nchm.gov.in பார்க்கணும். கவுன்சிலிங்க்கு nchm.counseling.nic.in அதில் கவுன்சிலிங் போகணும். இப்போ இந்த NCH MCT அப்படின்னு சொல்லக்கூடிய JEE எக்ஸாமில் ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட்டில் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் டிடக்ஷன் இதில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. GK அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 60 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் ஃபார் சர்வீஸ் செக்டாரில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. JEE எக்ஸாம் மாதிரி தான் மொத்தம் 200 கொஸ்டின்ஸு. JEE எக்ஸாம் மாதிரி தான் அப்படிங்கிறது வந்து நான் அந்த ரைட் ஆன்சர்னால் 4 மார்க்கு, ராங் ஆன்சர்னால் -1 மார்க் அது நான் சொல்ல வரேன் நான்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் சரியான ஆன்சருக்கு வந்து 4 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு -1 மார்க்கு. இப்போ கொஸ்டின்லாம் வந்து நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 16 மல்டிபிள்ஸ் ஆஃப் 9? அதாவது வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 16 மல்டிபிள்ஸ் ஆஃப் 9? ஆப்ஷன் ஏ 72, ஆப்ஷன் பி 76.5, ஆப்ஷன் சி 77.25, ஆப்ஷன் டி 79.75. இந்த மாதிரி வந்து எளிமையான நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய எளிமையான கேள்விகள் தான் வந்து இதில் இடம்பெறுது. அப்புறம் நம்ம ஜிகேல அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் எது, ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சோடியம், அலுமினியம், காப்பர், ஜிங்க், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து விச் ரிவர் மேக்ஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியா நோன் அஸ் சிவசமுத்திரம் ஃபால்ஸ்? அதாவது மகாநதியா, காவேரியா, கிருஷ்ணாவா, நர்மதாவா? இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஹூ ரோட் புக் டைட்டில் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர்? ஸோ அதை வந்து ஆங் சான் சூகியா, நெல்சன் மண்டேலாவா, கார்ல் மார்க்ஸா, மகாத்மா காந்தியா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் எது சரியான ஆப்ஷன்ஸ்னு எழுதணும். அப்புறம் வந்து ஹூ ஷெட் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான் அப்படிங்கிறது லால் பகதூர் சாஸ்திரியா, ஜவஹர்லால் நேருவா, அடல் பிஹாரி வாஜ்பாயா அல்லது நரேந்திர மோடியா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சிபிடி மெத்தட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மெத்தட் தான். உங்களுடைய அதாவது மாணவர்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் விருப்பம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். டூரிசமில் விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கலாம். இதை முடித்ததுக்கப்புறம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் ஐடிடிஸில், டிடிடிஸில் இதெல்லாம் வந்து எங்கே உங்களுக்கு கால் ஃபார் ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது போடுவாங்க. முக்கியமாக இவங்க ரெக்வயர்மெண்ட் எடுக்கும்போது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க குறைஞ்சது வந்து ஒரு 4-5 வருஷங்கள் வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சம்பளம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா, அதாவது மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50,000த்துக்கு கீழே வந்து இல்லாமல் 50,000த்துக்கு மேலே சம்பளம் வாங்கின மாதிரி, அந்த மாதிரிலாம் சில இதில் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த 2024 மார்ச் மாதம் கூட வந்து ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. அதில் நான் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துருந்தாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங்க்கு. சேல்ரி நல்ல சேல்ரி 40,000லேருந்து 1 lakh, அதுக்கு மேலேயே வந்து சேல்ரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வருட சம்பளம் வந்து 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது உங்களுடைய சம்பளம் வந்து 5 lakhsக்கும் குறைவாக இருந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு அவங்க வந்து உங்களை ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதிலேயே வந்து நல்ல ஃபெமிலியர் போஸ்டிங், ஃபெமிலியராக வரலாம், நல்லா சம்பாதிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் மறந்துடாதீங்க, NCHMCT JEE அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் இது, சரிங்களா? எப்படி வந்து CUETன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கியூட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். JEE எக்ஸாம்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது NCHMCT JEE ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குரியது, சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.